ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி 12:35 ஆச்சு. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். நான் வந்து ரீடிங் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோஸில் நீங்கள் உங்கள் எல்லாரோட பேர் ப்ளஸ் பிரச்சனை நான் படிக்கிறேன். உங்கள் யார் பேராவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோஸில் உங்கள் பேர் ப்ளஸ் பிரச்சனை போடுங்க. நாளைக்கு ஒரு மத்தியானம் 2 மணி 3 மணி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான டைமை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களும் இதில் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்க போகிறேன். முக்கியமான பவர்ஃபுல்லான நாளைக்கு பௌர்ணமி, வரலட்சுமி விரதம் வேறு, திருவோண விரதம் வேறு, உத்திராடம் நட்சத்திரம் வேறு. பயங்கரமான நாளுங்க. இந்த நாளை தவிர விட்டுறாதீங்க. உங்கள் பேர் வருதான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் பேர் வந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் பேர் வரலைன்னா உங்கள் பேர் ப்ளஸ் பிரச்சனை எழுதிக்கோங்க. கௌசல்யா பிஸ்னஸ் அண்ட் மேரேஜுக்காக கேட்டிருக்காங்க. திவ்யா பிரபு இவங்களோட லவ் மேரேஜுக்காக கேட்டிருக்காங்க. சுமதி அவர் வருவாரான்னு கேட்டிருக்காங்க. சோனி எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் ஆகணும், அப்ராட் போகணும் அப்படின்னு கேட்டாங்க. அமலா அப்படிங்கிறவங்க ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா அவங்களுக்கு ஒரு ஜாப் ஒன்று தேவைப்படுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஃபேமிலி இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது சார்ட் அவுட் ஆகணும், ப்ளஸ் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காங்க. சுமதி கடன் கொடுத்துருக்காங்க, அவங்க வாங்கினவங்க திருப்பி தரணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெனாசர் பணம் ஜுவல் கடனாக கொடுத்தது திருப்பி வரணும், ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க ஒய்ஃபோட சண்டை அப்படின்னு போட்டிருக்காங்க. சித்ரா அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்து ஒரு பர்சன் அவங்கக்கிட்டேருந்து விடுதலை வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து விடுதலை வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த பர்சன் அவங்கள விட்டு போகணும் அப்படின்னு கேட்டாங்க. அஸ்வதி அப்படிங்கிறவங்க ஜாப்லேயும் ஃபினான்ஷியலில் ஸ்டெபிலிட்டி வேணும்னு வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. ருக்மணி அப்படிங்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் அதிலேருந்து வெளியில் வரணும், சீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியா பிரபு அப்படிங்கிறவங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சத்யா அப்படிங்கிறவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்கக்கிட்ட வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. முத்துலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க கலைவாணன் வந்து அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ்குமார் நிக்கிதா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்கள நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ்குமார் வந்து நிக்கிதா வந்து நோ கான்டாக்ட் பேசாமல் இருக்காங்க, அவங்கள நம்பலாமான்னு கேட்குறாங்க. கலைச்செல்வி அப்படிங்கிறது பசங்க சொல் பேச்சு கேட்கணும், அவங்க குழந்தைங்க பேச்சு கேட்கணுன்னு வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. உமா அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கக்கிட்ட வந்து பேசணும். பூங்கொடிங்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கூட இல்லை, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது போல், லைஃப்பில் செல்ஃபாக ஏர்னிங் பண்ணணும், லைஃப்பை ப்ராக்ரஸ் கொண்டு வரணும்னு சொல்லி வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. கற்பகம் அப்படிங்கிறவங்களுக்கு பண தட்டுப்பாடு, பண தேவை அதிகமாக இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணணும். சரவணா பாபா அப்படிங்கிறவங்களுக்கு பணத்தேவை. சாந்தி அப்படிங்கிறவங்களுக்கு இடப்பிரச்சனை, பேசிக் வாழ்வாதாரம் அவங்களுக்கு சரியாகணும் அப்படிங்கிறாங்க. நந்தகுமார் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப் வேணும், அவங்களோட லவ் ஹரிணி அப்படிங்கிறவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. யாஷ்மின் அப்படிங்கிறவங்க ஹஸ்பண்டும் மதர்-இன்-லாவும் கார்மிக்கில் இருந்திருக்காங்க, கார்மிக் பர்சனாக இருந்திருக்காங்க, இப்போ பிரேக்கப் ஆகி வந்திருக்காங்க. சில்ட்ரனுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் சக்ஸஸ்ஃபுல் கெரியருக்காகவும் ப்ரே பண்ணிக்க சொல்லி யாஷ்மின் சொல்லியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க வாழ்க்கைக்காகவும் ஜாபுக்காகவும் வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. ராமாவான்னு தெரியல, அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், ரொம்ப அதை டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. சிவாநிதி அப்படிங்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. சுரேஷோட ஒய்ஃபு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. பிரமீளா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அமைதியான ஒரு மைண்டு வேணும், அமைதி வேணும், நிம்மதி வேணும்னு கேட்டிருக்காங்க. வசந்தி அப்படிங்கிறவங்க காதல் பிரச்சனை ஏதோ குறித்து அவங்க கேட்டிருக்காங்க. பிரியா அப்படிங்கிறவங்க அரவிந்துக்கும் பிரியாவுக்கும் மேரேஜ் நடக்கணும்னு வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் பார்ட்னரோட பிக்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க, இது புரியல, பார்ட்னரோட பிக்சர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி அப்படிங்கிறவங்க ஹஸ்பண்ட் சிம்பு அவங்களோட ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராம் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், எல்லாத்துலேயும் மேன்மேலும் வளர்ச்சி அடையணும், அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அனுஷா அப்படிங்கிறவங்க ஹரி கமலாகாந்த் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுஷா அப்படிங்கிறவங்க அவங்க லவ்வர் அவங்கக்கிட்ட பேசணும்.
உதாசனாய் ஸ்கின் ப்ராப்ளத்தில் ரொம்ப சஃபரிங் ஆகுறாங்க. தோல் சம்மந்தப்பட்ட வியாதியிலேருந்து வெளியில் வர்றதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. கிருபாகரன் ஃபியர் ஆஃப் டெத்து, இறந்து போயிடுவோமோன்னு பயப்படுறாங்க ரொம்ப, பாம்பு கடிச்சு. அந்த பயத்தை போக்குறதுக்காக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. உமா அப்படிங்கிறவங்க ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஏமாற்றிருக்காங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. பஷீர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் சந்தோஷம் பாதுகாப்பு வேண்டி ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. அருள்வொளி அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு. சக்திவேல் ஈஸ்வரி பிஸ்னஸ் க்ரோத் வேணும்னு. பழனியம்மாள் என் சக்தி என்னிடம் பேசணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. செண்பகம் அமைதியான மைண்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாகிரா பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. சுரேஷ்குமார் அண்ட் நிகிதா லவ் சக்ஸஸ். கீதா பெங்களூர், பாப்பா 10th போகிறாங்க, அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், அவங்களோட ப்ராப்ளம் சரியாகணும். செல்வி பாண்டியன் கடன் ப்ராப்ளம் இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணணும். யாஸ்மின் நியூ மேரேஜ், கெரியர் ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. ஈஸ்வரி அப்படிங்கிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, பிரிந்தவர் சேர்வதற்காக. இவங்க ஈஸ்வரிங்கிறவங்க நிறைய இடத்துல மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். செல்வி ஜாபின் லவ் மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹரி தினேஷ் அப்படிங்கிறவங்க அவங்க சன்னுக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கணும்னு வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. கோடிமணி அப்படிங்கிறவங்க அவங்களோட சின்ன பொண்ணு மிருத்திகா, அவங்களோட ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சரியாகணும்னு வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு பொண்ணு 10th ஜனன்யா அப்படிங்கிறவங்க மார்க் நல்லா எடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. பெனாசிர் 11 மாதத்துக்கு முன்னாடி அவங்க நகை தொலைஞ்சு போச்சு,